என் பேர் பொற்கொடி சித்ரா. நான் அடுப்பில்லா சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது அடுப்பில்லா சமையல் அப்படின்னா, நம்ம அடுப்பு எண்ணெய் இல்லாத சமையல் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் யோசிப்போம். அடுப்பு இல்லாமலும் எண்ணெய் இல்லாமலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செஞ்சு காமிக்க போகிற இந்த சமையலினுடைய இது. சமையல் அப்படின்னாலே அடுப்பு வேணும், எண்ணெய் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம அடுப்பும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் சமையல் செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போது இந்த நிகழ்ச்சி மூலமாக செயல்படுத்த போகிறோம். அது எப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்கிறேன். அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிறைய அதாவது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 100% வந்து நோயினால் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை. அது எதனால் அப்படிங்கிறதும் அது தவிர்க்கிறது எப்படி எப்படிங்கிறதுக்காகவும் தான் இப்போ இந்த சமையல் அடுப்பில்லா சமையல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் மறந்து போன விஷயங்கள், உணவு அப்படிங்கும்பொழுது நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றோம், அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் போயிடுச்சு. பட் உணவுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் உடையது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. ஸோ அதையெல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அடுப்பில்லா எண்ணெய் இல்லா சமையல் அப்படிங்கிறது. இது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து உணவே மருந்தாக பயன்படுகிறது. அதனால் நமக்கு தனியாக மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் இதன் மூலமாகவே நம்மளை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் இதில் பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன லிஸ்ட்டு தரேன். அதாவது இயற்கை இட்லி, இயற்கை தயிர் சாதம், இயற்கை சாதம் அப்படிங்கிற மாதிரி. சாதம் அப்படின்னா நம்ம சாதம் வகைகள் தான் நிறைய சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால சாதம் அப்படிங்கிற பேரில் இதை கொடுக்குறோம். பீர்க்கங்காய் சாதம், வாழைப்பூ சாதம், வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரியல், வாழைக்காய் பொரியல், புடலங்காய் கட்லட், இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம இதில் பண்ணலாம். இது எல்லாமே வந்து எண்ணெயும் இல்லாமல் அடுப்பும் இல்லாமல் நம்ம செய்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறி, தேங்காய், அவலுக்கு இதை யூஸ் பண்ணியே நம்ம இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறிகள், அதாவது இப்போது வெண்டைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரி நம்ம எல்லா காய்கறிகளும், அதே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இதே போல் உள்ள காய்கறிகள், பீட்ரூட், கேரட், இந்த மாதிரியான காய்கறிகள் இதில் பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மிக முக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைந்த காய்கறிகள். இந்த காய்கறிகளை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷஸும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு காய்கறிகள்லேயும் ஒரு விதமான மருத்துவ குணம் உள்ளது. அதாவது இப்போ புடலங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புடலங்காய் வந்து நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி கொத்தவரங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த கொத்தவரங்காயை நம்ம பச்சையாக யூஸ் பண்ணுறோம். இப்போ கொத்தவரங்காய் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு கேள்வி வரும், அது வந்து வாய்வு அதிகம் உள்ளது, அது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பச்சையாக எடுத்துக்கும் பொழுது அதில் உள்ள அந்த வாய்வு, அதாவது அதனுடைய கெடுதல் அப்படிங்கிறது நமக்கு வராது. நல்ல குணங்கள் மட்டும். அதை வேக வைக்கும் போது தான் அதில் உள்ள கெடுதல்கள் நமக்கு வந்து அதிக பாதிப்பு கொடுக்கும். பச்சையாக எடுத்துக்கும் போது அந்த பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி தேங்காய்னா உடனே கொழுப்பு சத்து அப்படிம்பாங்க. தேங்காய் வந்து பச்சையாக எடுத்துக்கும் போது அதில் வந்து எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நமக்கு நல்ல கொழுப்பாக தான் இருக்கே தவிர கெட்ட கொழுப்புங்கிறது கிடையாது. அந்த தேங்காய் அப்படிங்கும்போது அது வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளது. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, போன்ஸை வந்து பலப்படுத்துறதுக்கு, டீத்தை பலப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து அது பயன்படுது. அதே மாதிரி வெண்டைக்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தை தக்க வச்சு அதை வந்து நம்ம உடலில் வெப்பநிலையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இது ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கும்பொழுது அது வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நார்மலாக வச்சுக்குது. அதே மாதிரி வாழைக்காய் அப்படிங்கும்போது இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து பாதுகாக்குது. அப்போது நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும். இதே போல் ஒவ்வொரு காய்கறிகள்லேயும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம்.